வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு வீடியோ பார்க்க போறோம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் H1B சேலரி இன்க்ரீஸ் பண்றதுக்கான ப்ரொபோசலை ஃபெடரல் ரிஜிஸ்டர்ல வெளியிட்டாங்க. நீங்க H1Bல இருந்தா உங்களோட சேலரி எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது? கண்டிப்பா இந்த கம்ப்ளைண்ட்ஸை பூர்த்தி பண்ணியே ஆகணும். ஸோ இது அமலாக்கப்படும் போது உங்களோட சேலரியை கண்டிப்பா அவங்க ரிவைஸ் பண்ணியே ஆகணும் உங்க எம்ப்ளாயர். ஸோ எவ்வளோ சேஞ்ச் ஆக போகுது, யார் யாருக்கெல்லாம் இது இம்பாக்ட் இருக்க போகுது, இதோட அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்பயுமே நான் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவை எப்படி பிளான் பண்ணுவேன்னா, எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ஸில் போடாமல் லோ ஆர் மீடியம் ரிஸ்க் அசட்ஸுமே கொஞ்சம் வச்சுப்பேன். அப்படி பார்க்கும்போது ஏகான்ஸ் எனக்கு மிகப்பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்மாக நான் பார்க்குறேன். பிகாஸ் அது ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் மாதிரி பார்க்குறேன். நான் ஆக்டிவாக அதில் இன்வால்வ் ஆக மாட்டேன். ஜஸ்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணுறதுல சரி இல்லை, ரெக்கரிங் இன்வெஸ்ட்மெண்ட் போட்டுருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுக்கும்போது என்னோட ரிட்டர்ன்ஸ் உங்கள் ஸ்க்ரீன்லேயே பார்ப்பீங்க 14.26. சப்போஸ் நீங்கள் ஏகான்ஸ் முதல் முறை ட்ரை பண்ண போறீங்கன்னா அவங்க ரிவார்ட்ஸ் கொடுக்குறாங்க. பின்டு கமெண்ட்ஸ் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே தெரியும் H1Bல டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அவர்களோட பங்கு மிகப்பெரியது. பிகாஸ் நீங்கள் H1B ட்ரான்ஸ்ஃபர் போனாலும் சரி, நியூ H1B போனாலும் சரி, அமெண்ட்மெண்ட் போனாலும் சரி, எக்ஸ்டென்ஷன் போனாலும் சரி, டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர்கிட்ட போயிட்டு LCA சர்டிஃபைட் பண்ணும். LCA சர்டிஃபிகேஷன் நம்ம பல வீடியோவில் பார்த்துருக்கோம். என்னன்னு, இந்த நபர் இந்த பகுதியில் இந்த ஒரு ரோலில் வேலை செய்ய போறாரு, அவருக்கு கொடுக்க வேண்டிய குறைந்தபட்ச சேலரி இதுன்னு அவங்க நிர்ணயம் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் சாஃப்ட்வேர் இன்ஜினியர் இருக்கீங்கன்னா அங்கே ஒரு 4 லெவல்ஸ் கொடுத்துருப்பாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர். அந்த வெப்சைட் நம்ம பல வீடியோவில் காமிச்சிருக்கோம், உங்கள் ஸ்க்ரீன்லையும் காட்டப்படும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெவல் 1 என்ட்ரி லெவல், அடுத்த லெவல் 2 குவாலிஃபைட் லெவல், லெவல் 3 எக்ஸ்பீரியன்ஸ், லெவல் 4 ஃபுல்லி காம்படென்ட். இப்படி பிரிச்சுட்டு உங்களுக்கு கொடுக்க வேண்டிய சேலரி கொடுத்துருப்பாங்க. ஸோ உங்கள் எம்ப்ளாயர் என்ன பண்ணணும்னா, நான் இந்த நபருக்கு இந்த இடத்துல இந்த ரோல் பண்ணுறது இவ்வளோ சேலரி கொடுக்குறேன்னு கொடுப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த லெவலுக்குள்ளே அது வரணும். சப்போஸ் லெவல் 1 குறைந்தபட்ச சேலரி கொடுத்தாங்கன்னா அதை நிராகரிச்சிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக உங்கள் எம்ப்ளாயர் உங்களுக்கு அந்த இடத்துல வேலை பார்க்கறதுக்கு அட்லீஸ்ட் லெவல் 1 சேலரி கொடுத்தாகணும். ஸோ இது அந்த கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. இது H1Bல மட்டும் இல்லைங்க, H1B1 விசா, அதாவது சிலி அண்ட் சிங்கப்பூர் சிட்டிசன்ஸ்க்காக கொடுக்கப்படுற H1B1 விசாலையும் இது இருக்குது. E3 ஆஸ்திரேலியன் விசா இருக்கு இல்லையா, அதுலேயுமே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துலேயும் இம்பாக்ட் இருக்குது. மிக முக்கியமாக பெர்ம் ப்ராசஸ். நீங்கள் இப்போ கிரீன் கார்டு I-140 போகிறீங்க, EB2 EB3னா பெர்ம் ப்ராசஸ் தான் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் இல்லையா. ஸோ அதில் நீங்கள் ப்ரிவிலிங் வேஜ் டிட்டர்மினேஷன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டெப். ஸோ அப்படி பார்க்கும்போது பெரும்பாலான இடங்களில் இம்பாக்ட் இருக்குன்னு தெரிய வருது. ஸோ அதில் தான் டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் மிகப்பெரிய ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா 4 லெவல்னு. ஸோ அது அந்த லெவலோட சேலரி எப்படி நிர்ணயிக்கிறாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அப்படின்னு பார்க்கும்போது பெர்சன்டைல் இன்னைக்கு பார்க்கும்போது லெவல் 1 17th பர்சன்டைல், லெவல் 2 34th பர்சன்டைல், லெவல் 3 50th பர்சன்டைல், லெவல் 4 67th பர்சன்டைல்னு வச்சிருக்காங்க. இது பர்சன்டேஜ் கிடையாதுங்க, பர்சன்டைல். அப்படின்னா இப்போ லெவல் 1க்கு 17th பர்சன்டைல்னு வச்சிருக்காங்க. நீங்கள் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, இப்போ சார்லட் நார்த் கரோலினா வேலை பார்க்குறீங்க, ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் வேலை பார்க்குறீங்கன்னா விசாவில் உள்ளவங்க மட்டும் இல்லை, பொதுவாகவே கொடுக்கக்கூடிய அந்த சேலரியில் உங்களுக்கு 17th பர்சன்டைல் இருக்கணும். அதாவது 17 பேரோட உங்களுக்கு அதிகமான சேலரி கொடுத்துருக்கணும், கண்டிப்பாக கொடுக்கணும். அப்போ தான் விசா கொடுக்கப்படும். ஸோ அதுதான் சொல்ல வராங்க. இப்போ அந்த பர்சன்டைல தான் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அந்த நீங்கள் ஃபெடரல் ரிஜிஸ்டர் போனாலும் இதுக்கான அந்த டிராஃப்ட் இருக்குது. லெவல் 1 17th பர்சன்டைல்லேருந்து 34th கொண்டு போகிறாங்க. லெவல் 2 34th பர்சன்டைல்லேருந்து 52 பர்சன்டைல் கொண்டு போகிறாங்க. லெவல் 3 50th பர்சன்டைல்லேருந்து 70th பர்சன்டைல் கொண்டு போகிறாங்க. லெவல் 4 67th பர்சன்டைல்லேருந்து 88 பர்சன்டைல் கொண்டு போகிறாங்க. நீங்கள் அந்த ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். அதாவது எப்படி கொண்டு போகிறாங்க, இது பயங்கரமான ஒரு ஸ்ட்ராட்டஜி மூவ் பண்ணுறாங்க. லெவல் 1 குறைந்தபட்ச சேலரி எப்படி இருக்க போகுதுன்னா, லெவல் 2க்கு இன்னைக்கு என்ன கொடுத்துட்டு இருக்காங்களோ அந்த சேலரி கொடுத்தாகணும். லெவல் 3 சேலரியை பாருங்க, லெவல் 4க்கு இன்னைக்கு அதாவது ஃபுல்லி காம்பிடென்ட்டுக்கு நீங்கள் குறைந்தபட்ச சேலரி கொடுக்கறதோட தாண்டி நீங்கள் கொடுத்தா தான் உங்களுக்கு லெவல் 3ல போட முடியும். அந்த மாதிரியான ஒரு ரூல் கொண்டு வராங்க. ஸோ ஒரு மேசிவ் ஜம்ப் ஆக போகுதுங்க H1B சேலரிஸ் எல்லாமே. இன்னும் எவ்வளோ ஜம்ப் ஆக போகுதுன்னு ஒரு தரவுகளோட பார்ப்போமே. உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க, இது வெப்சைட் போனாலும் பார்க்க முடியும். நான் என்ன பண்ணிக்கிறேன், டாலஸ் ஃபோர்ட் வர்த் அந்த ஏரியாவில் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு எவ்வளோ சேலரி இன்னைக்கு கொடுக்குறாங்க, எவ்வளோ சேஞ்ச் ஆக போகுதுன்னு பார்க்குறேன். லெவல் 1 பார்க்குறீங்க, இன்னைக்கு குறைந்தபட்சம் $92,000 கொடுத்தாகணும். அது $115,000 ஆகுது. அதுதான் நீங்கள் பார்க்குறீங்க. லெவல் 2 இன்றைக்கி குறைந்தபட்ச சேலரி அது. அதாவது லெவல் 2 சேலரியை நீங்கள் லெவல் 1க்கே கொடுத்தாகணும். அதான் நான் சொல்கிறேன். இப்போ லெவல் 2 சேலரியை பாருங்கள், லெவல் 3 விட அதிகமாக கொடுத்தாகணும். இந்த ரூலு அமலாக்கப்படும் போது இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணி ஆகணும். லெவல் 3 சேலரியை பார்க்குறீங்க, லெவல் 4 விட அதிகமாக கொடுத்தாகணும். லெவல் 4க்கு மேசிவாக ஜம்ப் ஆகுது. ஸோ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க. இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ
அந்த வெப்சைட் நீங்கள் போனீங்கனாலே இன்றைக்கி வந்து லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதை வச்சு உங்களுக்கு கணக்கு போட்டுற முடியும். ஸோ நம்ம சேலரி வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆக போகுது. சப்போஸ் நீங்கள் லெவல் 1ல் இருக்கீங்கன்னா இன்றைக்கி ஒரு சேலரி வாங்கிட்டு வரீங்கன்னா குறைந்தபட்ச சேலரி தான் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா அந்த லெவல் 2 சேலரி உங்களுக்கு கொடுத்தாகணும். ஸோ அதில் நீங்கள் கால்குலேட் வந்து பண்ணிக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து நிறைய வேலை இழப்பு ஏற்படுது, நிறைய சீப் லேபர்ஸை கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால் சரியான சேலரி கொடுக்கணும் தான் இது சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கிறாங்க. இந்த ரூல் அமலாக்கப்பட்ட பிறகு ஆவரேஜாக $14,000, அதாவது குறைந்தபட்ச சேலரி வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு $14,000 ஏறப்போகுது ஆவரேஜா அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது நம்ம ஸ்க்ரீன்லேயும் பார்த்தோம் இல்லையா. ஸோ எவ்வளோ வந்து மேசிவாக வந்து சேஞ்ச் ஆகுதுங்கிறது. ஸோ இது எப்போலேருந்து இம்பாக்ட் ஆக போகுது, இன்னைக்கு இதை ஃபெடரல் லிஸ்ட்டில் விட்டுருக்காங்க. இன்னிலேருந்து 60 நாளுக்கு கருத்து கேட்புக்கு விடுவாங்க. அதை யார் வேணாலும் அதில் வந்து கருத்து சொல்லலாம். ஒரு இண்டிவிஜுவல் போய் வந்து அவங்களோட கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், ஒரு ஆர்கனைசேஷன்லேருந்து கமெண்ட்ஸ் கொடுக்கலாம், எதை வேணால் கொடுத்துருக்கலாம். டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் கண்டிப்பாக அந்த கமெண்ட்டை படிச்சுட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணும். அதில் ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை ரிசால்வ் பண்ணும். ஸோ அது வந்து அவங்களோட வேலை. ஸோ அதனால தான் 60 நாள் பொதுமக்களோட கருத்து கேட்புக்கு வந்து விடுறது. இந்த 60 நாளுக்கு அப்புறம் தான் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ரிசால்வ் பண்ணும். அது ரொம்ப முக்கியம். அதன் பிறகு தான் வந்து இது ஒரு பாலிசியாக அமலாக்கப்படும். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு 3 to 4 months ஆகும் இப்போலேருந்து அப்படின்னு வந்து தெரியுது. ஸோ யாருக்கெல்லாம் இம்பாக்ட் ஆக போகுது, ஏற்கனவே H1Bயில் இருக்கவங்க பழைய சேலரி தான் வாங்கிட்டு இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு எந்த இம்பாக்டும் இருக்க போகிறதில்ல. ஆனால் அந்த H1Bயில் ட்ரான்ஸ்ஃபரோ எக்ஸ்டென்ஷனோ அமெண்ட்மெண்ட்டோ இல்லை புது H1B போகும்போது கண்டிப்பாக நம்ம LCA கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணியாகும். ஸோ அந்த இடத்துல தான் வந்து புது சேலரி வரப்போகுது. ஸோ அதை எம்ப்ளாயர்ஸ் எப்படி எடுத்துக்க போகிறாங்க அப்படிங்கிறத மிகப்பெரிய ஒரு கொஸ்டின். பிகாஸ் இது ஒரு மேசிவ் ஜம்ப் இல்லையா. ஸோ ஒரு H1B தான் பரவாயில்ல. இப்போ சில ஆர்கனைசேஷன் நிறைய H1B ஒர்க்கர்ஸ் வச்சுருப்பாங்க. இப்படி ஒரு மேசிவாக அவங்க சேலரி இன்க்ரீஸ் பண்ணும்போது கண்டிப்பாக நிறைய செலவு பண்ணும். ஸோ இது அவங்க வந்து வரவேற்பாங்களா அப்படின்னு வந்து தெரியலை. ஏன்னா 2021 இந்த மாதிரியான ஒரு முயற்சியை டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் கொண்டு வரும்போது கோர்ட்டுக்கு போயிட்டு ஸ்டே வாங்கினாங்க. அதற்கு அவங்க சொல்லப்பட்ட காரணம் வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபர் அவங்களுக்கு கொடுத்துருக்க அதிகாரத்தை அதிகமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க, இது வந்து அவங்க அதிகாரத்துக்குள்ளே வரலைங்கிற மாதிரி நிறையா வந்து இன்னும் அடுக்கடுக்கான வாதங்கள் செய்து வந்து அதை அப்போ வந்து தள்ளுபடி செய்ய வச்சாங்க. பட் இப்போ வந்து திரும்ப டிபார்ட்மெண்ட் ஆஃப் லேபருக்கு தெரிஞ்சிருக்கும் அப்போ என்ன நடந்ததுன்னு. ஸோ அதான் நிவர்த்தி பண்ணிட்டு தான் இப்போ வந்திருப்பாங்க. ஸோ போக போக தான் தெரியும் எந்த மாதிரியான கமெண்ட்ஸ் வருது, எந்த மாதிரியான கமெண்ட்ஸ் அவங்க ரிசால்வ் பண்ணுறாங்க, இதில் ஏதாவது சேஞ்சஸ் கொண்டு வராங்களா, ஒருவேளை அந்த பர்சன்டேஜில் குறைக்கிறாங்களா அப்படின்னு வந்து போக போக தான் தெரியும். நான் எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயம் தான், நீங்கள் வந்து ப்ரீமியம் ப்ராசஸ் போகிறதுனா கூட தயவு செஞ்சு H1B எக்ஸ்டென்ஷனை நீங்கள் 6 months முன்னாடி ஸ்டார்ட் பண்ணுங்கள். 7 month ரூல் போங்க. 7th month உங்கள் டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணுங்கள், உங்களோட அட்டார்னிட்ட சப்மிட் பண்ணுங்கள். பிகாஸ் அட்டார்னி ப்ராசஸே கொஞ்சம் பெருசாக போகுது இப்போலாம். ஸோ அதனால் அதை முடிச்சுட்டு நீங்கள் பண்ணுறதுக்கு கரெக்டாக 6 month கேப் இருக்கும். நீங்கள் ப்ரீமியமில் போகிறதா இருந்தால் கூட தயவு செஞ்சு 7 month ரூல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா இந்த ஒரு ரூல் சேஞ்சஸை வந்து எம்ப்ளாயீஸ் வந்து எப்படி எடுத்துக்க போகிறாங்கன்னு தெரில. ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே வந்து 3 years வாங்கி வச்சிங்கன்னா பிரச்சனையே கிடையாது, ரைட். நீங்கள் ஏன்னா வந்து உங்களோட சேலரி அண்ட் LCA எல்லாமே வந்து ஆல்ரெடி வந்து சர்டிஃபைடாக இருக்கும், அது வந்து எந்த பிரச்சனை இருக்க போகல. ஆனால் பட் புதுசாக போகும்போது இந்த ரூல் வந்துச்சுன்னா அது எம்ப்ளாயீஸ் வந்து எந்த மாதிரி ரியாக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ அதனால் வந்து தயவு செஞ்சு உங்களோட எக்ஸ்டென்ஷன் ப்ராசஸை சரியான நேரத்தில் ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான். ஒருவேளை இன்றைக்கி நீங்கள் வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் குறைந்தபட்ச சேலரியோட அதிகமாக தான் வாங்கிட்டு இருக்கீங்கன்னா பிரச்சனை கிடையாது. அதுவும் எப்படி, இப்போ லெவல் 1 நீங்கள் சேலரி வாங்குறீங்க, இன்றைக்கே லெவல் 2 சேலரியோட அதிகமாக அதில் கொடுத்துட்ருக்காங்கன்னா பிரச்சனையே கிடையாது. நாளைக்கு இந்த ரூல் சேஞ்சஸும் ஒரு இம்பாக்டும் உங்களுக்கு ஆக போகிறதில்ல, உங்கள் எம்ப்ளாயீஸ்க்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. பட் உங்கள் எம்ப்ளாயீஸ் உங்களுக்கு குறைந்தபட்ச சேலரி தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னா அங்கே தான் பிரச்சனை வரும். பெரும்பாலான இந்திய நிறுவனங்கள் லெவல் 1 சேலரி தான் போகிறாங்கன்னா ஏற்கனவே ஒரு குற்றச்சாட்டு பகிரங்கமாக வைக்கப்பட்டு. ஸோ அங்கெல்லாம் வந்து முக்கியமாக அந்த சர்வீஸ் செக்டரில் உள்ள கம்பெனிஸ் எப்படி வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய வந்து ஒரு கேள்விக்குறியாக இருந்துகிட்ருக்கு. இன்றைக்கி உங்களுக்கு எந்த மாதிரி சேலரி கொடுக்குறாங்கன்னு நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் LCA இன்றைக்கி நீங்கள் LCA சர்டிஃபை பண்ணியிருப்பாங்களா உங்கள் கையில் இருக்கும். அதில் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரோல் இருக்கும், அந்த ரோலில் சேலரியும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதே வந்து அந்த நான் முன்னாடி சொன்ன மாதிரி வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் வந்து என்ன ரோல் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, என்ன கவுண்டி, அதுவும் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். கவுண்டி செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு அந்த டேட் வந்து எப்போ இந்த சர்டிஃபைட் டேட் வந்து எதுக்குள்ளே வருதோ அந்த டேட் ரேஞ்ச் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன லெவல் 1 லெவல் 2 லெவல் 3 லெவல் 4 எந்த லெவலில் வச்சு உங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து பார்க்க முடியும். ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ஓகே நம்ம சேலரி வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத செக் பண்ண முடியும். பட் இந்த ரூல் ப்ரொப்போசல் வந்து அமலாக்கப்பட்ட பிறகு கண்டிப்பாக எம்ப்ளாயர் வந்து அதன் பிறகு போகிற எல்லா எக்ஸ்டென்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அமெண்ட்மெண்ட்டுக்கு சேலரியை இன்க்ரீஸ் பண்ணியே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இன்னும் அதுக்கு நாள் இருக்கிறதுனால இந்த ரூல் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு எப்படி போகும், அதாவது 60 நாள் கருத்து கேட்பதுக்கு அப்புறம் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத ஒரு 60 daysக்கு அப்புறம் பார்ப்போம். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானும் தட்டி விட்டு போங்க. நன்றி, வணக்கம்.